அரசு அரசு புரசலா வரல, அடிச்சு புடிச்சு வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. சும்மா இல்ல, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எல்லாத்தையும் சிந்தி 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 பீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. பெருமையா பார்க்க வேண்டியது, எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அதை அற்புதமா வெளியே கொண்டு வர்றது, அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு. அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலேயே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பத்தி தெரியும், சூர்யாவை பத்தி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார் கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர் கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்க இந்த படத்துல கை பேசுது, காலு பேசுது, மூஞ்சி பேசு, எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசல. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன். மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து எல்லா ஜனங்களையும் காட்டு, நல்லா குத்து, நல்லா ஒரு குத்து போயிடுவே. நீ அந்த ஜனங்க நெஞ்சில போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது. ஒண்ணு இல்ல, உட்காருங்க தம்பி, வெற்றி உண்ணுது.